உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த வழக்கில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் சின்னார் மேல் குருமலை செட்டில்மெண்ட் பகுதியை சேர்ந்த மாரிமுத்து கேரள மாநில சோதனை சாவடியில் வாகன தணிக்கையின் போது சிறுத்தை பல் வைத்திருந்ததாக பிடிபட்டார். விசாரணைக்கு பின்னர் அவரை கேரள அதிகாரிகள் தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாரிமுத்து அங்கு கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக கோட்டாட்சியர், காவல்துறையினர், வனத்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாரிமுத்து மரணம் சந்தேகம் அளிப்பதாகவும் உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர். வனத்துறையின் மீது சந்தேகம் எழுப்பும் மாரிமுத்துவின் உறவினர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமா கேஸுக்கு நேற்று வந்திருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா வீட்டுக்கே வரல. இங்க பார்த்தா பேஷண்ட் மட்டும்தான் கிடக்குறாரு. அது எப்படின்னு தெரியல. அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இவரை நைட்டு 11 மணி வரைக்கும் அங்கே சித்திரவதை செய்து நைட்டு 11 மணிக்கு உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்தில் கொண்டு வந்து சித்திரவதை செய்து இவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மரணத்தை SC ST அட்ராசிட்டி வழக்கில் பதிவு செய்யணும். இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் அறைக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கார்வேந்த பிரபு.